வணக்கங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். அங்கேருந்து போகிற வழியில் கேப்சர் பண்ணது தாங்க இருந்து. இந்த கோட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் லொக்கேஷன் வேலூர் கிட்டே இருக்குங்க. வேலூரில் பேர் போன இடமே கோட்டை தாங்க. நீங்கள் வேலூர் மக்களாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வேலூர்னு டைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஊர் பெருமையை நம்ம சொல்லாமல் வேறு யாருங்க சொல்ல போகிறா? நம் வேலூர் கோட்டை 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சுமார் 1566 விஜயநகர பேரரசின் கீழ் சின்னபூமி நாயகர் மற்றும் திம்மரெட்டி நாயகரால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கோட்டையாகும். சுமார் 133 ஏக்கரா பரப்பளவில் இந்த கோட்டை கட்டப்பட்டுள்ளது. இந்த கோட்டையை சுற்றி 191 அடி அகலமும் 29 அடி ஆழமும் உள்ளது. சுமார் 10,000 முதலைகள் இதுக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லப்படுதுங்க. உறுதியான கல் மதில்கள், அலகண்டேஸ்வரர் கோவில் மற்றும் பழமையான சிற்பங்களை கொண்ட கோட்டையாகும். இக்கோட்டை ஆற்காடு, சித்தூர் குவாகளில் இருந்து எடுக்கப்பட்ட கிரானைட் கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. விஜயநகர் பேரரசுக்கு பிறகு பிஜாப்பூர் அடிஷாட்சிகள், மராட்டிகள், நவாப்புகள் இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தனர். இங்கே மியூசியம் இருக்குங்க. இந்த மியூசியத்தில் பிரம்மாண்டமான கற்கள், அந்த காலத்தில் வரலாறு மிக்க கற்களை எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே போக வழியில் இந்த மரம் பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. இது எத்தனை வருஷத்தின் மரம்னு சொல்லி தெரியல. கட்டமைப்புலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் இந்த கட்டமைப்புக்குள்ளே யாருமே இல்லை. அந்த காலத்திலே எப்படி கட்டியிருக்காங்கன்றது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ போகிறது நம்ம மியூசியம் போகிற வழி இதுதாங்க. நம்ம மியூசியத்துக்கு கிளம்பிகிட்ருக்கோம் பார்க்குறதுக்காக. கண்டிப்பாக இந்த சம்மர் வெக்கேஷனில் உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த காலத்து ஜென்ரேஷன் கிட்ஸுங்க இதெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணுங்க. நிறைய சிற்பங்களும் அப்புறம் அதோடைய வரலாறும், அது என்ன கற்களில் கட்டப்பட்டதுன்றதும், அது எந்த நூற்றாண்டில் அமைக்கப்பட்டதுன்றதும் அழகாக தெளிவாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் காட்டுங்க. ஒரு கல்லும் அந்த அளவுக்கு அந்த காலத்திலே அழகாக சிற்பிக எப்படி செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய இந்த மாதிரி சிற்பங்கள் இங்கே இருக்குங்க. இந்த கல் என்ன கல்லுன்னு வரைக்கும் அதில் அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த காலத்து தூண்களை பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி, நம்மள தமிழோடையர்கள் ஹிஸ்ட்ரி எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். அப்போ எப்படி அதில் அச்சடித்து அழகாக எழுதியிருக்காங்க அந்த காலத்திலேன்றது அழகாக தெளிவாக இதில் தெரியுது. மியூசியம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு டைனோசர் வச்சுருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன சிற்பங்கள், நிறைய பெரிய சிற்பங்கள், குட்டி குட்டி சிற்பங்கள் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் வந்து அந்த இராணுவத்துக்கு பயன்படுத்தின குண்டுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. வெடிகுண்டுகள் இதை பயன்படுத்தி தான் அந்த டைமில் வந்து போர் பண்ணியிருக்காங்க. நிறைய சின்ன சின்ன சிற்பங்கள்லேருந்து பெரிய சிற்பங்கள் வரைக்கும் வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக சிற்பிகள் சிறக்கி வச்சுருக்கிறத பார்க்க முடியுது. இதுதான் மியூசியமோட என்ட்ரன்ஸு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளே போனோடனே பெரியவங்க சின்னவங்களுக்கெல்லாம் டிக்கெட் இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை. பெரியவங்களுக்கெல்லாம் 10 ரூபா, சின்னவங்களுக்கெல்லாம் 5 ரூபா அந்த அளவில் தான் இருக்குது. நாங்கள் போனது அன்டைமுங்க 6 o'clock தான். இந்த மியூசியம் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான். நாங்கள் போனது 6 o'clock. நல்லா அர்ஜென்ட்டாக எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஃபஸ்ட்டு போனோடனே இது தாங்க என் கண்ணில் பட்டது. இது பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா அப்பத்தா படம் ஞாபகம் தான் வந்துச்சு. ஆனால் அதில் சொல்லியிருக்க விஷயம் கொடுத்து கேட்டிங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கும். இந்த சிற்பங்கள்லாம் பாருங்கள் எப்படி அழகாக சிற்பம் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டோன், இதோட கல் என்ன எல்லாமே இங்கே அழகாக தெளிவாக போட்டிருக்காங்க. நம்ம டைம் அதிகமாக போனதுனால நிறைய விஷயங்கள் எங்களால் கவர் பண்ண முடியல. கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது ஒவ்வொரு விஷயங்களும். அந்த காலத்து போருக்கு பயன்படுத்தின கத்திகள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அது என்னென்ன ஆண்டு என்னென்ன இதில் வச்சுருக்காங்கன்னு அழகாக அதில் பதிவு பண்ணியிருக்காங்க.
ராஜாக்கள் பயன்படுத்தின பாத்திரங்கள், அப்புறம் அந்த ஊருக்கேற்ற ஒரு சிறப்புகள் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே சூப்பராக பானைகள், அது எதில் செய்யப்பட்டது, அப்போ எப்படி இருக்கும், எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. பாரம்பரியமான உடைகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்துது என்று சொல்லப்படுது. உண்மையாலே அந்த காலத்தில் பயன்படுத்துனது தான் இது எல்லாமே இருக்குது. அந்த காலத்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, இளவரசியோட ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து காஞ்சிபுரம், நம்ம நாட்டோட பெருமை காஞ்சிபுரம். அப்புறம் இசைக்கருவி எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் வாய்ச்சது இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஹேண்ட் கிராஃப்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயே செம்மையாக இருக்குது. அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் பெண்கள் அப்போல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கன்று சொல்லப்படுது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அது என்னென்ன பேர், அப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணாங்க, எந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்கன்ற வரைக்கும் சொல்லப்படுது. அங்கே என்னென்னா நம்ம ஆர்னியோட புடவைகள் எல்லாம் வரலாறுக்கு வைக்கப்பட்டிருக்குது, பட்டு புடவைகள். மியூசியம் இதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது இப்படி தான் இருந்துச்சு. மேலே பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குது. இதை பார்த்துட்டு என்னால் வீடியோ எடுக்காமல் வரவே முடியலங்க. ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்குள்ளே வந்தீங்கன்னா பாரம்பரியமான சிலைகள் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒன்றும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாகவும் அவ்வளோ நேர்த்தியாகவும் இருந்ததுங்க. இப்போ இருக்க மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே அப்போ கிடையாது. ஆனாலும் அவங்க எப்படி என்ன அழகாக அவங்க செதுக்கியிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்பொழுது பயன்படுத்திய பாத்திரங்கள்லாம் இருக்குது. பானைகள், பாத்திரங்கள், எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து செம்புன்னு நினைக்கிறேன். செம்பு அந்த மாதிரி இதுவில் தான் இருக்குது. குத்து விளக்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பிளேட்டு, அப்போது பயன்படுத்தின கரண்டிகள் எல்லாமே இருக்குது. அழகாக வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றையும் நம்ம பசங்களுக்கு இப்போவே சொல்லிக் கொடுக்கணும். அங்கே பார்த்திங்களா தீர்த்தம் உடைய அந்த பாட் வச்சுருந்தாங்க. நிறைய பாத்திரங்கள் வச்சுருந்தாங்க. அப்போ பயன்படுத்தின பாத்திரங்கள், தட்டுகள் எல்லாமே இருந்ததுங்க. இப்போ பயன்படுத்தின செஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னொரு ரூமில் போனீங்கன்னா நாணயங்கள் வச்சுருந்தாங்க. அப்போ பயன்படுத்தின காசுங்க, நோட்டுங்க எப்படி இருந்தது, அது எந்த வரலாறில் வந்தது, அது யாரால் வந்தது, அது எந்த நூற்றாண்டில் இருக்கப்பட்டதுன்னு வரைக்கும் எல்லாமே கிளியராக சூப்பராக வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய காயின்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த நூற்றாண்டில் பயன்படுத்தின காயின்ஸு அந்த எல்லாமே இருக்குது. ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்களா அந்த ஓட்டையாக இருக்கும்ல, அது கூட காயின் தான். அப்போது பயன்படுத்தினது. அதெல்லாம் 1 பைசா அப்படி இருக்கும். அப்புறம் வந்து சவுத் இந்தியன் காயின்ஸ், நார்த் இந்தியன் காயின்ஸும் அதில் இருக்குது. அதோடைய வரலாறும் இதில் போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நோட்ஸ், அந்த காலத்தில் பயன்படுத்தின நோட்ஸ் எல்லாம் இருக்குது. 100 ரூபாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். 20 ரூபா நோட்டு எல்லாமே இருக்குங்க. அழகாக அதை வந்து எழுதி வச்சுருக்காங்க சூப்பராக. 10 ரூபா நோட்டு எல்லாமே. இந்த சைடும் இருக்குது. 1 ரூபா நோட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். 10 ரூபா நோட்டு. இந்த நோட்டில் நீங்கள் எதனா பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாலர்ஸ்லாம் இருக்குது, டாலர் நோட்டெல்லாம் இருக்குது. எல்லாமே அழகாக இது பார்த்தீங்களா, உண்மையிலே அதோடைய பறவைகளுடைய பேட் பறவையிலேருந்து உண்மையிலே எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக பீச், மெரைன், அது கடலுடைய வாழ்வில் என்னென்ன இருக்குது அது எல்லாமே உண்மையாலே அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பராகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது எல்லாமே ரியலிஸ்டிக் தான், ஒன்று கூட வந்து ஆர்டிஃபிஷியலாக கிடையாது. அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்களா, இது பார்க்கவே உண்மையாலே ரொம்ப ரியலாகவே இருந்ததுங்க. அது மேலே இருக்க தோல் எல்லாமே ரியல் தாங்க.
மயில் கூட ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரியல் தான், அது மேலே இருக்கிற எல்லாமே ரியல் தான். உள்ளே மட்டும் சும்மா அந்த இது மாதிரி பண்ணி மேலே எல்லாமே ரியலாக வச்சுருக்காங்க. கற்கள் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே போட்டிருந்தாங்க. புவியியல்ல எல்லாம் சோஷியல் படிக்கிறவங்களுக்கு ப்ளஸ் வரலாறு படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த காலத்தில் பயன்படுத்தின முறைகள் அது அப்படியே வச்சுருந்தாங்க. எப்படி பாட்டாக பானைகள்லேருந்து எல்லாமே முறைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆட்சி, நம்ம அரசர்கள் ஆட்சி, அந்த கோட்டைகள் எல்லாமே அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், அந்த சார் எப்போ நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் அந்த கேமராக்கள், அப்போ எப்படி வந்துச்சு கேமராக்கள், வால் கிளாக்கள், அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு அவர் பூட்டணுன்றதுக்காக நாங்கள் கிளம்பி வெளியே வந்துட்டோங்க. இல்லையே இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக அங்கே இருந்திருப்போம். கண்டிப்பாக இந்த லீவில் சம்மர் வெக்கேஷனில் நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இப்போ உள்ளவே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது, சென்ட் ஜான்ஸ் சர்ச் இருக்குது. அப்புறம் இங்கே போலீஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நிறைய வர போலீஸுங்களுக்கெல்லாம் இங்கே தான் ஃபஸ்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. வேலூரில் தான் நல்லாவே இருந்துச்சு. குதிரைலாம் கூட இருக்குங்க, அதில் நம்ம சவாரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை மட்டும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க.